முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு? கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம். சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்டேன். கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்தில் தான் இருக்கு. என்னை வெளியேற்றிட்டேன். தாய்மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும்? எப்படி வாழும்? கோயிலிருந்து நேர வெளியே வந்தேன், கூட்டிகிட்டே வந்தேன். அது பகுத்தறிவில்லை, அது பகுத்தறிவில்லை, அது முட்டாள்தனம். கடவுளை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு மிராண்டி. இப்படியே கூட்டிகிட்டு வந்து எங்கே விட்ட? கடற்கரையில் புதகுலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு இருக்கான். கோயிலிருந்து கூட்டிகிட்டு வந்து புதகுலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு, அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்கிறது, செய்தித்தாள் வை. பகுத்தறிவு. காஃபி காஃபி குடிக்க பகுத்தறிவு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகான். பல ஆயிரம் வேதம் அறிவொன்று தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதியிலிகான். எதனூடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோங்கிறான். யார்? இந்த பைத்தியக்காரன். இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு, இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா? என்ன சொல்? தெய்வம் நீ என்று உணர்கிறான். தெய்வம் நீ என்று உணர். முப்பத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்க பாருங்க, எப்படிப்பட்ட பிறப்பு பாருங்க. உலகத்துல நீங்க அவனை மாதிரி ஒருத்தனை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க, எல்லாருமே கடவுளுக்கு முன்பு, தெய்வத்திற்கு முன்பு, இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்தியை கொடுந்தாங்க கேட்டிருக்கான். எவனையாவது எடுத்து பாரு உலகத்துல. ஒரே ஒருவன் தாங்க, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நிறைய அறிவை எனக்கு ஏன் கொடுத்தா நீ? கேட்டவன் உலகத்திலே ஒரே ஒருவன் தான், அது நம்ம பாட்டன் பாரதி தான். பேசியபடி வாழ்ந்தவன். நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கெல்லாம் போடா, நம்ம பாட்டை உட்காந்துருப்பான், தாத்தா உட்காந்துருப்பான், நம்ம பாட்டி நிற்கும்டா, நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிற்கும்டா. பாரதி வீட்டுக்கு போடா, செல்லம்மா உட்காந்துருப்பாடா, பாரதி நிற்பான்டா. செல்லம்மா நாற்காலியில் உட்காந்துருக்கும், பாரதி அப்படி நிற்பான். அவனை மாதிரி ஒரு சேட்டக்காரனை, முற்போக்காளனை நீங்க பார்க்க முடியாது. அவன் யார்? யார் அவன்? அவன் இன்னொரு வைகுந்தர் வள்ளலார். அவன் எதிர்ப்புரட்சியாளன். இந்த சமூக கட்டமில்லைனா அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தனிந்தது காடுன்னு பாடுறான். ஏண்டா வேரில் வைக்கல? ஏண்டா கிளையில வைக்கல நெருப்ப? ஏன் பொந்துல வச்சான்? பொந்து எப்ப வரும்? இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தாண்டா பொந்து வரும். அங்க வச்சாங்கிறான். பழமை வாதம், மூட பழக்க வழக்கங்கள், கேடுகட்ட நம்பிக்கையில் வச்சு கொடுத்துடாண்டா. அதான்டா பாரதி. அவன் தான் பாரதி. என்ன அக்ரகாரத்துக்குள்ள கழுதை வரக்கூடாது, வரக்கூடாது, அவ்வளவுதானே. இந்த கழுதை தூக்கி நான் வரேன். அவன் தான்டா எதிர்ப்புரட்சியாளன். டே, உலகத்துல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது. சாதி மாறாது. கிறிஸ்தவனா இருக்கிற நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திரா முடியாது, தேவேந்திர இருக்கார் தேவராக முடியாது, படையாச்சி இருக்கிற நான் ஆக முடியாது. சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒருவன் தான்டா சாதியவே மாத்திரமே, பாரதி மட்டும்தான்டா. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். யார் இந்த பூணூலை கேட்டதென்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் அவன் தான். இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா,
குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்படி பாடுறாம்பார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன் இவர்களுக்கு பாப்பான். சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இச்சென்மை உண்மையர் தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிற. எல்லாரும் ஒன்றாங்க. அவன் யார் உனக்கு? பாப்பான். ஏன் அவன் பாப்பான்? எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான்.